சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. ஈரானை முடிச்சுட்டு கிரீன்லாந்து போகிறாப்புல. கிரீன்லாந்து ஆட்கள் ரெடி ஆகிட்டாங்க, ஈரானும் ரெடி ஆயிடுச்சு, கத்தாரும் ரெடி ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இவங்க சொன்ன நியூஸ்லாம் நல்லா கவனிச்சு பாருங்கள். நாங்கள்லாம் ரெடி, மிடில் ஈஸ்ட் நாடுகள்லாம் அந்த ஐரோப்பா ரொம்ப முக்கியமான நாடு. ஸோ அதுவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஒரே வார்த்தை, ட்ரம்ப் நாங்கள் ரெடியாக இருக்கோம், எங்கிட்ட ஆயுதம் ரெடியாக இருக்குது, நீ சண்டைக்கு வந்தால் நாங்கள் திருப்பி சண்டை போடுவோம். இந்த பெரிய நாடுகள் எல்லாமே மோதிக்குச்சுன்னா இதுக்கு ஒரு பேர் சொல்லுவீங்களே, மூன்றாம் உலக போர் தானே. மூணாவது தடவை நடக்கிறதுனால மூன்றாம் உலக போர், ஆனால் இது கணக்கில் அடங்காத போர். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு படி இது மூன்றாம் உலக போர். ஸோ கவனிச்சிருப்பீங்க, எல்லா மிகப்பெரிய தலைமைகள்லாம் இதுக்கு எச்சரிக்கை விட ஆரம்பிக்குது. கவனமாக இருக்கும், ட்ரம்ப்பு நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராங்க. நான் சாட்சின்னு வராங்க. மத்திய கிழக்கு நாடுகள் மட்டும்தான் எச்சரிக்கை விடுது அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்மளுடைய அதிபர் புட்டின் வந்துட்டாப்புல என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நாங்களும் தயாராக இருக்கோம். ஸோ சண்டைக்கு நான் வேணால் சண்டைக்கு வாடான்னு எல்லாம் இறங்கிட்டாங்க. இப்போ ட்ரம்ப்னு ஒரே ஒரு ஆள் எல்லாத்தையும் குரங்காட்டிகிட்டே இருக்காப்புல. ஸோ நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், அவங்க எல்லாம் சேர்ந்து நீ யாரா எங்களுக்கு சாங்ஷன் போடுறது, நாங்கள் உன் பணத்தெலாம் தூக்கி போடுறோம்டான்னு சொல்லி ஒரு மூமெண்ட்டை ரெடி பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டாக பார்லெல்லாம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, பிரிஸ்க் தானே அது. அந்த பிரிஸ்க்குன்றது ஒரு டாலருக்கு நிற்கிறான ஒரு இது கொண்டு வராங்க. ஒரு டாலர்னா இங்கே டாலர் இருக்குது அப்படின்னா இங்கே பிரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஆல்டர்னேட்டான ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. சப்போஸ் டாலரை வச்சு நீ ஆடுறன்னு நாங்கள் தூக்கி போடுற நிலமை வந்துச்சுன்னா, நாங்கள் டங்கு பிரிஸ்க்கை தூக்கிட்டு வந்து இதுக்கு ஆல்டர்னேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்டான்னு சொல்லி இவங்கெல்லாம் ரெடி பண்ணாங்கன்னா, அமெரிக்கா நிலைமை என்ன, மொத்தமாக விழுந்துடும். அவன் விழுந்தா சும்மா இருப்பானா, விழுவ மாட்டான். என்ன பண்ணுவான், எல்லா நாட்டையும் குரங்காட்டிகிட்டு இருக்கான். அப்போ எல்லா நாடும் ஒன்று அடிக்க வரும். அப்போ எல்லா நாட்டுமே சகட்ட மணிக்கு எனக்கு தூக்கி போட்டான்னா என்ன ஆகும், இந்த கேரட்லாம் வச்சுருக்காங்க தூக்கி எரிஞ்சான்னா அந்த பயோ கேரட்லாம் என்ன ஆகும், பஞ்சாயத்தை கொடுக்கும். அப்போ அமெரிக்கா மேலே இவங்கெல்லாம் சண்டை போடுவாங்க. பெரிய ஒரு பஞ்சாயத்து நடந்து அமெரிக்கா மொத்தமாக டெஸ்ட் ஆகிடும், தரமட்டமாயிடும். அமெரிக்கா வாழ்றதுக்கு ஆளே இருக்காது. திரும்பியும் சொல்கிறேன், நான் சும்மா எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியோ எதையுமே தீர்க்க தரிசிலாம் கிடையாது. ஸ்கிரிப்ட் படி போயிட்டுருக்கு. அமெரிக்காவுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் தெரிவாங்க. இந்தியாவிலேருந்தோ மற்ற நாடுகளில் இருந்தோ அமெரிக்காவுக்கு போனால் தான் பெருமைக்கு எருமை வச்ச கதைக்கு அமெரிக்கா போய் சம்பாதிக்கணும், கை நிறையா சம்பாதிக்கணும் ஓடுறாங்க. இல்லை, இப்போ கை நிறையா சம்பாதிப்பாங்க. ஒரு கை சோறு திங்க முடியாமல் அமெரிக்கா தட்டலையும் நடக்குதா இல்லையா மட்டும் பாரு. ஸோ அடிச்சு நாசமாயிரும். அமெரிக்கான்ற ஒரு நாடே தருசாயிரும். அப்போது கொலாப்ஸ் ஆயிரும், ஒட்டுமொத்த எக்கனாமிக்கல் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ அமெரிக்கா பயங்கரமான நாடியாகும். அமெரிக்கான்னு ஒரு நாடே முடிஞ்சு வச்சு, அது ஒரு பட்டியலே இருக்காது. இனிமேல் உலக நாடு பட்டியலில் அது பட்டியலே இருக்காது. ஸோ அப்போ பட்டியல் இல்லைன்னா அப்போ யார் இப்போ சைனா கரை மேலே வரணும், எல்லாம் போட்டி போடுவானுங்க. ஆனால் சூப்பர் பவரில் வந்து நிற்க போகிறது அப்படின்னா இந்த மாதிரி இந்தியா நீங்கள் சொல்கிறது அப்புறம் நார்த் இந்தியாவோ சவுத் இந்தியாவோ அப்புறம் அப்படின்னா, ஆமாம், நார்த் இந்தியா ஒரு பக்கம் இருக்கும், சவுத் இந்தியா ஒரு பக்கம் இருக்கும், யூனியன் ஆஃப் சவுத் இந்தியான்னு ஒரு பக்கம் இருக்கும். ஸோ மைசூர் கிங்டம் ஆண்டாங்கல்ல, அந்த பார்டர் லைனை பார்த்துக்கோங்க, அதுதான் பார்டர் லைன். விஜயநகர பேரரசு ஒரு பார்டர் லைன், அந்த பார்டர் லைன் தான் பார்டர் லைன். நடக்குதா இல்லையா பாரு, எழுதி வச்சுக்க. இது இருக்குதுன்னு சொல்லி என்னத்தையோன்னு சொல்லி நடக்க போகிற ஸ்கிரிப்ட் புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரியட்டா கிட்ட உட்காரு. ட்ரம்ப் சொல்கிறாப்புல ஈரான் மக்கள்கிட்ட, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், எங்களுடைய படை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது உள்நாட்டுக்குள்ளே இவங்களே பஞ்சாயத்து ஆளை விட்டு ப்ரொமோஷன் பண்ணி ஃபண்டு பண்ணி ஆளை, எப்படி நம்ம ஊரில் சம்மந்தமெல்லாம் புத்த விக்கிரகத்தை தூக்கிட்டு வரதுக்கு ஒரு கூட்டம், சீனாவில் புத்த விக்கிரம் அதிகமாக இருக்கும்ல. ஸோ எதுக்கு சைனாவை கற்றுக்குறாங்க, தமிழ் கற்றுக்குறாங்க, தமிழ் பொங்கலுக்கு எது யூஸ் பண்ணுறாங்கன்னு நாங்கள் ஒரு ஹிண்ட் வச்சேன், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வருதில்ல, அதே மாதிரி அங்கே அவன் உள்ள ஃபண்டை இறக்கி ஈரானுக்குள்ளே உள்ளுக்குள்ள கிளர்ச்சியை உருவாக்குறது. அவங்கள்ட்ட தான் பேசுகிறாப்புல நம்மளுடைய ட்ரம்ப். கவலை கொள்ளாதீர்கள், உங்களுக்கு உதவி தேடி வந்துட்டு இருக்கு. உதவி தேடி வருதுன்னா என்ன உதவி வரும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாப்பாடு பண்டல போட்டல மேலே தூக்கி போடுவீங்களே, அது மாதிரி போட போறீங்களா? தெளிவாக சொல்கிறாங்க இவங்களே சண்டையை உருவாக்கி மிடில் ஈஸ்ட் நாட்டில். இப்போது உங்களுக்கு ஒரு சேட் போடுறேன், இந்த சேட்டை நல்லா பாருங்கள். எண்ணெய் வளங்கள் இருக்கக்கூடிய நாடுகள், இந்த நாடுகளில் நடக்கிறோட பிரச்சனைகள்லாம் பாருங்கள். இந்த நாடுகளோட பிரச்சனையில் அமெரிக்காவோட தலையீடு எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்குன்றதையும் பாருங்கள். இந்த சேட்டில் கடைசி இருக்கிறது யாராக இருக்கான்னு பாருங்கள். இந்த கடைசியில் இருக்கவன்ட்டு தான் எண்ணெய் இல்லை, கம்மியாக இருக்குது. ஆனால் மேலே இருக்கவன்ட்டு தான் எண்ணெய் நிறையா இருக்குது. ஆனால் அவன் அடிமை நாடும், அவனோட அதிபரையே ஆட்டையை போட்டு தூக்கிட்டு போகிறாங்க, துண்டுகிட்டா தூக்கிட்டு போகிறாங்க உன் ஃபேமிலியவே. எப்படி இது நடக்குது? ஸோ இங்கே தான் சொல்கிறேன், விழிப்புணர்வு இல்லை. இந்த கோமாளிஸ் எல்லாம் பப்பட்ஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ புரியுது அவங்க ஏன் பப்பட்ஸ்ன்னு சொல்கிறோம். உலக தலைவர்கள் பெருந்தலைவர்கள் நீங்கள் கதறிட்டு இருக்கீங்க, பப்பட்ஸ். இன்னைக்கு இது நிற்கும், நாளைக்கு வேற ஒன்று நிற்கும். இது உருவாக்கப்பட்ட பொம்மை, அதாவது பொம்மலாட்ட பொம்மை. யார் ஆட்டி வைக்கிறானோ அந்த ஆட்டி வைப்பான் யார் ஒருவன் ஆறாதாரே கண்ணா.
இந்த பாட்டு லைன்லாம் அற்பமான லைனு. அந்த லைனை புரிஞ்சாதான் இங்கே நடக்கிறது புரியும். இல்லை ஒன்றுமே புரியாது. கடைசி வரைக்கும் என்னத்தையா லூஸ் மாட்டா கத்திட்டு தெரிய வேண்டியதான். ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த வந்துருச்சா? ஒரே ரேஷன் கார்டு கொண்டு வந்தாங்க, அப்பயும் கத்திட்டே இருந்தீங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துருச்சா? இப்படி ஒவ்வொன்றா மூவ்மெண்ட் ஆகும். ஒன் நேஷன் ஒன் கவர்மெண்ட் வரும்போது ஒரே ஒரு லாங்குவேஜை எல்லா ஸ்டேட்லையும் திணிச்சதுக்கே நாடு முழுக்க என்ன நடந்துச்சு? இப்போ ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு எல்லாமே ஒன்று ஒன்றா கொண்டு போனாங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டம் படம்லாம் ஏன் இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியுதா? மெசேஜ் ரெடி ஆகிக்காங்கன்னு மெசேஜ், வேற ஒன்றுமே கிடையாது. இங்கிட்டு தமிழில் நாம் தமிழ் சீமான், அதுக்கு மேலே இங்கிட்டு போய் இவருக்கு இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் அண்ணாமலை அவர்களுக்கு அவர் அந்த கட்சியிலேயே ஒரு ஆளாக வச்சுக்கல, அவருக்கு அங்கே நார்த் இந்தியாவில் ஒருத்தவங்க மாறிட்டாங்கன்னு சொன்னோன்னே அண்ணாமலைக்கு நாங்கள் நிற்போம். நீங்கள் யாருக்கு தான் நிற்க மாட்டீங்க? முதல் உங்களுக்காக நில்லுங்க. நாம் தமிழர் கட்சியை நம்பி 8% ஓட்டு போட்டாங்க இல்லை, அவங்களுக்காக நில்லுங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒன்றத்துக்கும் போகாத விஜயை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றத்துக்குமே உதவாத அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவரை போட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ணாமலை தமிழன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் கன்னடக்காரரு. ஏன் இது வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா நம்ம இருக்கோம்னு அப்பப்போ பேசிகிட்டே இருக்கணும்னு பேசிகிட்டு இருக்கீங்களா? இவரை நம்பி ஒரு கூட்டம் தெரியுது. என்னடா பண்ணுறீங்க இங்கே? ஒன்றும் புரியல. பாவம் அந்த மக்கள், அப்புறாணி மக்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆளாளுக்கு ஏமாத்துறாங்கடா. உங்களுக்கு கேனப்பயன்னு நெல் மக்கள், சாதாரண மக்கள் மத்தியில் எழுதி வச்சிட்டாங்க போல. போகிறவரெல்லாம் ஏமாத்துறான் பாவம். என்னத்தை சொல்லுங்க? பாவராணி அப்புறாணி மக்களுக்கு சொல்கிறதுக்கு நாதி இல்லாமல் போச்சு, கேட்க நாதி இல்லாமல் போச்சு. Who is this guy?